கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிப்போமா. அவையே துணையாளரே, என் வாழ்க்கைக்கு எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. அன்று சீனாய் மலையில இறங்கி வந்து இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையை எரிய செய்தது போல எங்களுடைய வாழ்க்கைக்கும் கடந்து வாரும் ஆண்டவரே என்று வாஞ்சையோடு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஏக்கங்கள், மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், சுமந்து வந்த சுமைகள் எல்லாம் காணிக்கை பொருட்களோடு சேர்த்து வைத்து கொடுப்போம். ஆண்டவரே, என்னிடம் உள்ளது என்னுடைய பாரங்களும் சுமைகளும் தான் ஆண்டவரே. வேற எதுவுமே இப்போ என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருக்கிற எல்லா பாரங்கள், சுமைகள், நான் சுமந்து வந்த பலவிதமான ஏக்கங்கள் எல்லாம் இந்த பலிபீடத்திலே தருகின்றேன். என் குடும்பத்தை தருகின்றேன். என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு ஒப்பு கொடுத்து இரு கரங்களையும் விண்ணகத்தை நோக்கி எழுப்பி எல்லா மக்களும் குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஸ்துதிப்போமா. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்துதிப்போமா. கணவன், மனைவி, பிள்ளைகள், எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். எல்லா வேதனைகளையும் ஒப்பு கொடுப்போம். கண்ணீர் கவலைகளை ஒப்பு கொடுப்போம். பொருளாதார நெருக்கடிகளை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை ஒப்பு கொடுப்போம். திருமண தடைகளை ஒப்பு கொடுப்போம். குழந்தை பாக்கிய தடைகளை ஒப்பு கொடுப்போம். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகளை ஒப்பு கொடுப்போம். கேசு வழக்குகளை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நிறைவை தாரும் ஆண்டவரே என்று கேட்டு செபிப்போமா. வாய் திறப்போமே. எல்லா மக்களும் வாய் திறந்து இயேசுவே இயேசுவே என்று செபிப்போமா. அப்போதுமே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையின் எல்லா தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இறை வார்த்தையின் வல்லமையால் ஆண்டவரே, நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பவை அனைத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்ன வல்லமையால் ஆண்டவரே, இதோ நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. வாழ்க்கையின் தேவைகளை கேட்டு செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. வல்லமை தாரும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. வாழ்க்கையை நிறைவால் நிரப்பும் ஆண்டவரே. சக்கரையா புத்தகம் 6வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில நாம் படிப்போம். ஆற்றலாலோ சக்தியாலோ கூடாதது நம்முடைய ஆவியால் மட்டுமே கூடும். நம்முடைய மனித ஆற்றலாலும் மனித சக்தியாலும் கூடாத நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. நம்முடைய பலவீனங்கள் இருந்து வெளியில வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கலாம். உன்னுடைய ஆற்றலாலும் மனித ஆற்றலாலும் மனித சக்தியாலும் கூடாத காரியங்கள் தூய ஆவியால் மட்டுமே முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, தூய ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவியின் வரங்கள், கனிகள், கொடைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பணும் ஆண்டவரே. உடைய அருள் வரங்களால் எங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்ட வாழ்க்கைகளாக, ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ரோமையர் புத்தகம் சொல்வது போல தூய கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே இறை மக்கள். கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே இறை மக்கள். ஆண்டவரே, தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களாக மாறணும். ஆவியின் வரங்களால், கனிகளால், கொடைகளால் நிரம்பப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே.